கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் கூட நாம் இணைந்து சேர்ந்து கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்த, அவருடைய நாமத்தை துதிக்க, அவரை ஆராதிக்க வாருங்கள். நாம் ஒருமனப்படுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம கருமையானவர்களையும் எத்தனை ஆச்சரியமாய், எத்தனை அதிசயமாய், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஏனென்றால் அவர் செய்த சகல உபகாரங்கள், என் வாழ்விலே அவர் தந்த எல்லா நன்மைகளும் உபகாரங்களும் அவரே தந்ததென்று சொல்லி நம் கர்த்தரை துதிக்க போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்ய, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நல்ல ஆண்டவரே உன்னதமான மேன்மையான இந்த உயர்வுள்ள சகல ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதன் மத்தியிலும் கர்த்தருக்காய் ஆண்டவரே தைரியமாய் நிற்பதற்கு, கர்த்தருக்காய் ஜீவிப்பதற்கு, விசுவாசத்தை விடாமல் ஆண்டவரே தேவனுடைய பாதையில் விசுவாச ஓட்டத்திலே நின்று ஓடும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் காத்த உம்முடைய அன்பை நினைத்து நம்ம எல்லாரும் அவருடைய அன்பை நினைத்து நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள், எத்தனை மேன்மைகள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நினைத்து நாங்கள் பாடுகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ். நம்ம சேர்ந்து பாடுவோம். என்ன சொல்லி பாடுவேன் அவருடைய கிருபையை, விவரிக்க முடியாத கிருபை அது. அவன் தாழ்வில் நினைத்த கிருபை அது, சூழ்ந்து கொண்ட கிருபை. சேர்ந்து பாடலாம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஹல்லேலூயா. கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை,
அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடலானதே. நிச்சயமா இந்த நாளில கூட நம்ம திகைத்து நிற்கிற, தகர்ந்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டுடைய கிருபை சரி செய்தது. இனிமேலும் சரி செய்ய வல்லமை உள்ள அந்த கிருபையை பிடித்துக் கொள்ளுவோம். அதுதான் பாருங்க தேவனுக்கு பிரியமான ஆராதனை. கிருபையை பற்றி பிடிப்பது பிரியமான ஆராதனை. சேர்ந்து பாடலாம். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். திகைத்து போனோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடல் அந்த கிருபை எங்க பாடல். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. நாங்க நினைத்ததிலும், நாங்கள் வேண்டியதிலும், நாங்கள் ஜெபித்ததிலும், நாங்கள் யோசித்ததிலும் உயர்த்தி வைத்ததே. கிருபை, போதுமான கிருபை, எங்களுக்கு தேவையான கிருபை, எங்களை உயர்த்தின கிருபை, எங்களை பலப்படுத்தின கிருபை, தாழ்வில் எங்களை நினைத்த கிருபை, எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த கிருபையை, கிருபையின் தேவனை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடலானதே. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, ஜீவனை காட்டிலும் கிருபை நல்லதான். என்ன சொல்ல வர்றான்னா, ஜீவனை எடுபட்டு போனாலும் கிருபை ஒன்று போதும், மீண்டும் புதிய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடலானதே. என்னை கேட்கிறவர்களே, இந்த நாள்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த உலகத்தில் பல பேர் தங்கள் தெய்வங்களை தேடி போய் அவர்கள் கும்பிடுகிறார்கள். தங்கள் தேவனை தேடி என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். எத்தனை ஆச்சரியம்! ஆகவே அவர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நாளில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவர். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் பெயரே அதிசயமானவர். நம்ம சேர்ந்து சொல்லுவோம், எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுக்கு அதிசயம் செய்ய முடியும், அற்புதங்கள் செய்ய முடியும். அன்றைக்கு செய்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் செய்வார். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதிசயங்கள் செய்கிறவர்,
அவர் எங்கள் அருகில் இருக்கிறார். அவர் எங்களுக்குள் வசிக்கிறார். ஆகவே நிச்சயம் எங்களுக்கு அதிசயம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட அனுபவித்து பாடுவோம், ருசித்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். ஓ செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். நிச்சயமாக இந்த நாளிலே எந்த தேவைகளோடு எந்த வியாதியோடு இருந்தால் ஆண்டவர் சுகமளிக்க வல்லவர். அவரை விசுவாசியுங்கள். ஒரு சொல்லாலே மரித்தவர்களை எழுப்புவார். நிச்சயம் நடக்கும். சேர்ந்து பாடுவோம். குருடருக்கும் செவிடருக்கும் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அது இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவர். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். பாவியான உன்னையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஆகவே அவருடைய நேசக்கரம் நம்மேலே உண்டு. அந்த அதிசயத்தை நினைத்து கர்த்தரை ஆராதித்து பாடலாமா? பாவியான என்னை உயர்த்தினார், என்னை நேசித்தார். ஹல்லேலூயா. பாவியான என்னையும் நேசித்தார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது
நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இன்றைக்கும் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் எங்கள் அருகில் இருக்கின்றார். அவர் நம் அருகிலே இருக்கிற தெய்வம். ஆகவே இந்த நாள்ல கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நிச்சயமா உங்க வாழ்க்கையில இப்பொழுது அதிசயம் நடக்கும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டுவார் அதிசயம். சொல்லுங்க அவரை பார்த்து, ஒரு சொல்லாலே என் ஜீவியத்தை மாற்றுவார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்குவார். எல்லா பிரச்சனைகள் அமருகிறது, எல்லா போராட்டங்கள் மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க இப்பொழுதே தேவனுடைய வல்ல கரம் உங்களுக்காய் நீட்டப்படுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து, அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கின்றார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது எப்ப நடக்கும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று யார் விசுவாசிக்கிறானோ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கடுகளவு விசுவாசம் போதும். இந்த நாளிலே கூட உங்கள் பிரச்சனையை பார்க்க வேண்டாம், உங்கள் தேவைகளை பார்க்க வேண்டாம். உங்களை ரட்சித்த, உங்களை படைத்த, அளவு கடந்து நேசிக்கிற உங்கள் தெய்வத்தை இப்பொழுது நோக்கி பாருங்கள். நிச்சயம் அதிசயம் நடக்கும். எல்லா காரியங்களையும் சாத்திய அசாத்தியமான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சாத்தியமாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே தேவ சமூகத்துல என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே சாத்தியம். ஆண்டவர் இந்த நாள்ல கூட எல்லா அசையாத மலைகள் அசையும், அமராத புயல்கள் அமரும். நம்ம கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, மறுபக்கம் எல்லா பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். அசாத்தியங்கள் சாத்தியமே அவர் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுவே, அமராத புயல் கூட அமர்ந்திடுவே. அசையாத மலை கூட அசைந்திடுவே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே.
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. உங்களுக்காய் இயேசு நிற்பார். அவர் சொல்லி இருக்கிறார், அவர் நம்முடைய வலது பாசத்திலே நமக்கு துணையாய் நிழலாய் நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. ஆம், இந்த நாள்ல கூட நாம் தோற்று போயிருக்கலாம், நாம் ஆராதிக்கிற தேவன் தோற்று போவதில்லை. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று. அதனால கர்த்தரை ஆராதித்து எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர். இந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்கிற வேளையில் ஹalleluya, நிலைவரமானவரே, ஆமென், துதிக்கப்படத்தக்கவரே, அசாத்தியமான காரியங்களை செய்பவரே, ஹalleluya. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. இந்த நாள்ல கூட உங்க கை மீறி போன காரியங்கள் முடிந்தது, முற்றுப்புள்ளி வைத்தது, மறித்தது, அவ்வளவுதான், ஓய்ந்தது. இனிமேல ஒரு தொடக்கம் இல்ல, இனிமேல ஒரு ஆரம்பம் இல்ல, இனிமேல் யார் இதற்கு உதவி செய்வார் என்று நாளிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் இழந்த எல்லா காரியத்தையும் மீட்டெடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியாது? சேர்ந்து பாடுவோம். என் கை மீறி போனதெல்லாம் அவர் கரத்தால் சாத்தியம். ஜீசஸ், ஹalleluya. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுவே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுவே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரம். ஹalleluya. நிச்சயம் இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால் முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய பண்ணி கொண்டிருக்கிறார். பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் சுகமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம், தழும்புள்ள கரம் இப்பொழுது உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவ ஜனங்களே, உங்களுக்காய் உதவி செய்கிற தேவ கரம் இப்பொழுது நீட்டப்படுகிறது. எல்லா கடன் பிரச்சனைகளும், எல்லா விதமான குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிறைவாகிறபடினால் எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஆண்டவரே, எனக்கு நீர் இருக்கிறீர், எனக்கு உதவி செய்ய நீர் ஒருவர் போதும் சொல்லி பாடுவோம். பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடும். பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுவே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை
செய்திடுவே. தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆமென். நமக்காய் நிற்கும் ஆண்டவர். யோசித்து பாருங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆகவே இன்னைக்கு கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்காய் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து பாருங்க, அந்த ரட்சிப்பை தந்து அந்த நித்திய ஜீவனுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றிவிட்டார். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதையே திருவிவிலியம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. பாருங்க, ERV மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது. இயேசு கிறிஸ்துவில் இருப்பவர்கள் தண்டனைக்குரியவர்களாக தீர்ப்பளிக்கப்பட மாட்டார்கள். யோசித்து பாருங்கள். நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், குற்றங்கள், துரோகங்கள் எத்தனை எத்தனை. ஆனாலும் இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளே நாம் வந்துவிடும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. நான் இப்படி சொல்றேன், நித்தியத்துக்குமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்க முடியுமானால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? இந்த நாளிலும் இந்த இயேசுவை கொண்டாடுவோம் என்கிற நிகழ்ச்சியில் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, உங்களுக்காய் ஆண்டவர் நித்தியத்துக்கும் சகலவற்றையும் செய்து முடித்து விட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக தீர்ப்பளிக்கப்பட மாட்டார்கள். உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடிகிறது? ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. புகழும் எல்லா கனமும் எனக்காய் நித்தியத்திற்கும் தண்டனை தீர்ப்பில்லாமல் என்னை மீட்டெடுத்தவரே, எனக்காய் உம்முடைய குமாரனையே தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே,
எனக்காய் பேசும் இயேசுவுக்கே சாத்தியங்கள் சாத்தியமே தேவாவும். இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையினால எல்லாம் சாத்தியம். சாத்தியங்கள் சாத்தியமே தேவாவும் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட இப்பொழுது அமருகிறது. அசையாத எல்லா மலைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா ஆண்டவருக்கே மகிமை மகிமை. ஹல்லேலூயா. என்னில் சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு, எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இயேசுவின் நாமத்தில் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. சொல்றீங்களா? எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அவர் நமக்கு போதும். இந்த மாதம் முழுவதும் நடத்தினார். தொடர்ச்சி அடுத்த மாதத்திலும் அதிசயங்களும் நடத்தி கொண்டு நம்மை அடுத்த மாதம் துதிக்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? இன்னும் மேன்மையானவர்களை கண்டு நாங்கள் துதிக்க போகிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில் நாங்கள் இன்னும் மேன்மைகளை பார்க்க போகிறோம். இதிலும் பிரதானங்களை பார்க்க போகிறோம். சகல துதி கன மகிமை பிரஸ்தாபத்தை பரிசுத்தாவின் துணையோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஏறெடுக்கிறோம். ஆமென். ஆமென். Thank you. God bless you.